அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். அமித்ஷா, இந்திய உள்துறை அமைச்சர், நேற்றைய தினம் சென்னைக்கு வந்திருந்தார். ஐடிசி ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பின் போது அமித்ஷாவுடன் வலது கைப்புறம் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, இடப்புறம் இருந்தவர் அண்ணாமலை அவர்கள். அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்தே 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் என்று பிரகடனப்படுத்தியுள்ளார். ஆனால் அந்த கூட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை எடப்பாடியின் முகத்தில் ஈயாடவில்லை. அவரது முகத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு ஒளி இல்லை. அவர் துக்கமடைந்தவர் போல் காணப்பட்டார். இதே துக்கம்தான் அண்ணாமலையின் முகத்திலும் நான் கண்டேன். இந்த கூட்டணி அமைக்கப்படுவதற்கு இது சரியான தருணம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு அமைதியான நேரத்தில் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மனமுவந்து வந்து ஏற்பட்ட கூட்டணி இது என்று நான் கருதவில்லை. எடப்பாடி ஏதோ அச்சத்தினால் பாரதிய ஜனதா கட்சி தன்னை மிரட்டுகிறதோ என்ற ஒரு எண்ணத்தினால் தான் அமித்ஷாவுடன் பத்திரிகையாளரை சந்தித்துள்ளார் என்றே நான் கருதுகிறேன். எடப்பாடியின் மீது, அவரது குடும்பத்தினர் மீது ஏராளமான புகார்கள் உள்ளன. அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடந்துள்ளன. அதேபோல் ஏனைய அமைச்சர்கள் மீதும் புகார்கள் ஏராளமாக உள்ளன. இந்த புகார்களை ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு முன்பே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போதே கொடுத்தவர் திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள். அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், எடப்பாடி முதல்வராக இருந்தார். ஆகவே இவர்கள் மீது என்னென்ன புகார்கள் உள்ளன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகமும் மு.க. ஸ்டாலினும் நன்கு அறிவர். அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களது கேனத்தனமான பிஹேவியர், பிரிவினைவாதம், ஊழல் ஒருபுறம், நிர்வாக திறமையின்மை, இவை எல்லாவற்றையும் ஒழித்து கட்டுவதற்காக தான் இவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையறை திட்டம், அந்த தொகுதி வரையறை திட்டம், அதுபோல் மும்மொழி திட்டம், மொழிகள் பற்றிய பிரச்சனை, ஏராளமான பிரச்சனைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கிளப்புவதற்கு காரணமே தங்கள் மீது உள்ள நிர்வாக திறமை இன்மையையும் ஊழலையும் மக்களது அதிருப்தியையும் வெளியிடும் மக்களுக்கு எதிராகத்தான் உள்ளது என்றே நான் கருதுகிறேன். இருப்பினும் இந்த வக்ஃப் போர்டு விவகாரத்தில் அந்த சட்ட திருத்த மசோதாவின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் உள்ளார்கள். அவர்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்குகள் அளிக்கவில்லை. அதுபோல் அன்புமணி ராமதாஸும் வாக்களிக்கவில்லை. அவர் அன்றைய தினம் ராஜ்யசபாவிலேயே இல்லை. இந்நிலையில் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன. மூத்தவர் ராமதாஸ், டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. இருப்பினும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால், சுக்குநூறாக ஆக்கி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் மீதும் உள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களை சிறைக்குள் தள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு இப்பொழுது இந்த கூட்டணியை அமைப்பது சரியான தருணம் அல்ல என்றே நான் கருதுகிறேன். வக்ஃப் போர்டு விவகாரத்திலும் சரி, அந்த மும்மொழி திட்டத்திலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் இருவருக்கும் ஒரே கொள்கைதான்.
சனாதனம், இந்துத்துவா பற்றிய கொள்கையும் ஒரே கொள்கைதான். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இல்லை. ஜெயலலிதா அவர்கள் சனாதனத்தையும் இந்துத்துவாயும் ஆதரித்தவர். ஆனால் இந்த எடப்பாடி அவர்கள் இஸ்லாமியர்களின் பின்னால் சென்று அவர்களின் வாக்குகளுக்காகவே தவம் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆகவே இந்த எடப்பாடியை நம்பி தேர்தலில் போட்டியிடுவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல்தான் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். இந்த கூட்டணி நிலைக்கும் என்றாலும் நினைக்காது என்றாலும் இது பற்றிய சரியான கருத்து என்னால் கூற முடியவில்லை. ஏனென்றால் எடப்பாடி நம்பிக்கை அற்றவர். எடப்பாடியை நம்ப முடியாது. அவர் இஸ்லாமியர்கள் பின்னே செல்கிறார். இஸ்லாமியர்கள், அந்த கிறிஸ்துவர்கள் போன்ற மைனாரிட்டி, அவர்களின் வாக்குகளே அவருக்கு முக்கியம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த பிரிவினருக்கு மோடி அவர்கள் 10% இடஒதுக்கீடு செய்துள்ளார். அது தமிழ்நாட்டில் தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, அமுல்படுத்தப்பட்டுள்ளது. 2021 அதற்கு முன்னரே, தேர்தலுக்கு முன்னரே இந்த இடபிள்யூஎஸ் திட்டத்தை, 10% ரிசர்வேஷன் திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று செம்மலை மூலமாக எடப்பாடிக்கு நான் பலமுறை தூதுவிட்டுள்ளேன். ஆனால் செம்மலையும் இது பற்றி எதுவும் பேசவில்லை, எடப்பாடியாரும் இது பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அந்த 10% இடஒதுக்கீடை செய்திருந்தால் இவர்களுக்கு இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் அதிகமாக கிடைத்திருப்பார்கள். திமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்காது என்பதே என்னுடைய திட்டமான எண்ணம். இதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் என்னுடைய உரையை கேட்கும் உங்களுக்கே உரிமையானது. நீங்களே இந்த தீர்மானத்தை செய்து கொள்ளுங்கள். அந்த வக்ஃப் போர்டு விவகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படும் எடப்பாடியை நம்பினால் மண்குதிரை மீது ஆற்றில் இறங்குவது போல்தான் என்பது நிச்சயம். அதுபோல் இந்துத்துவா கொள்கையையும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளையும் முழுமையாக எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் தமிழகத்தில் திராவிடம் என்று ஒன்றுதான் இன்றும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. திராவிடம் என்பதிலிருந்து ஆன்மீகம் என்பது தனியாக நிற்கிறது. ஆன்மீகத்தை இவர்கள் அமுல்படுத்துகிறார்கள், ஆனால் திராவிடத்தை பற்றி பேசுகிறார்கள். இருவரும் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். ஈவே ராமசாமிக்கு ஆதரவானவர்கள்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாதுரை என்றவர் அமைத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதிலிருந்து பிறந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவே ஒரு ஆன்மீகவாதி அல்ல, அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் அண்ணாதுரையின் கொள்கையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி நிலைத்து நிற்காது. இதில் வேறுபாடுகள் உண்டு. இங்கே ஜெயக்குமார் போன்றோர் இந்த கூட்டணிக்கு எதிராகவே உள்ளார்கள். அப்படி இருக்கும் நிலையில் ராமதாஸ் போன்றவர்கள், பாமக போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்தாலும் இதில் இட் இஸ் நாட் பி ஒரு கொஹீசிவ், ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட கூட்டணியாக நான் கருத மாட்டேன். ஆகவே அமித்ஷா சென்னைக்கு வந்து சென்றதும் பத்திரிகையாளர் சந்திப்பும் அது ஒரு வேஸ்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடியின் முகத்தில் கோபம் தோன்றுகிறது, அண்ணாமலையின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஆகவே இந்த கூட்டணி கடைசி வரையில் நிலைக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். அதுபோல் அண்ணாமலையை ஆதரிப்பவர்கள் ஏராளமானோர் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார்கள். அவர்கள் அண்ணாமலையை இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளதால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களான இளைஞர்கள் வேறு கட்சிகளுக்கு தாவ முடியும் என்பதும் என்னுடைய எண்ணம். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை பொறுப்பில் அமர்த்தியுள்ளது தென் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியிற்கு
மிகவும் ஆதரவாகவும் கட்சி விரிவடையவும் வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். வணக்கம்.